ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். கன்யர் சுவாதீபம் வந்தே ஸ்ரீ பூதபுரிவாசினம் எத்ராஜ மடாதீஷம் ஸ்ரீமத் வரத சமட்சகம் எத்ராஜ மடாதீஷம் ஸ்ரீ பூதபுரிவாசினம் கிருபாமாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம். ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியேன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன். பாசுரம் 25. காரே கருணை ராமானுச இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர்னின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிருக்கு உயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. சென்ற பாசுரத்தில் பார்த்தோம் ராமானுசன் என்னும் கார்தன்னையே அப்படின்னு பார்த்தோம். எப்படி மேகம் மழையை பொழியுதோ அந்த மாதிரி அருள்மழையை பொழிந்தவர் அப்படின்னு பார்த்தோம். எல்லாருக்கும் உதவுகின்ற எம்பெருமானாரே இந்த பாசுரத்தில் கேட்குறாரு, மேகம் போல இருக்கின்ற எம்பெருமானாரே, இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உங்களுடைய தேவரீருடைய கருணையை யார் உணர்ந்திருக்காங்க? எல்லா குற்றங்களுக்கும் காரணமானவன் நான். என்கிட்ட இல்லாத குற்றமே கிடையாது. எல்லா குற்றங்களுக்கும் ஆதாரமே நான் தான். அப்படிப்பட்ட என்னை அமுதனார் சொல்கிறார், என்ன தேவரீர் காரணமே இல்லாமல் என்னை ஆட்கொண்டீர்களே, இவனுக்கு இந்த காரணத்தினால இவனுக்கு நாம் அருள் கொடுக்கலாம் அப்படின்னு எந்த காரணத்தையும் நீங்கள் என்னை வச்சு பார்க்கவே இல்லை. அந்த உங்களுடைய குணம், காரணமில்லாமல் என்னை ஆட்கொண்ட உங்களுடைய குணம், அதையெல்லாம் நினச்சி பார்க்க 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 எனக்கு உயிருக்கு உயிராக இருக்க அந்த குணங்களை நான் அனுபவிக்கிறேன். அந்த குணங்கள் என்னுடைய நாக்கில் தித்திக்கின்றது, மிக்க இனிப்பாக இருக்கிறது. உங்களுடைய கல்யாண குணங்களை நான் வாயில் சொல்ல சொல்ல அவ்வளவு எனக்கு இனிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டைரக்டாக நேரடியாக விண்ணப்பம் கொடுக்குறார். காரே கருணை அப்படின்னா மேகம் போல, மேகத்தை விட விஞ்சிய கருணை உடையவர். மேகம் கூட மழை பொழியும், எல்லா இடத்துலையும் பொழியுது இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில ஊரில் மழை பெய்யும், அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் இருக்க ஊருக்கு மழை கிடைக்காது. அங்கே மழை இருக்காது, தூறல் தான் இருக்கும். அதுக்கு அடுத்த ஊரில் பார்த்தா சுத்தமாக வெயில் அடிக்கும், மழையே ஒரு துளி கூட இருக்காது. அந்த மேகத்தையும், ஆனால் அந்த மேகத்தையும் விஞ்சிய கருணை உடையவர் நம் ராமானுஜர். எல்லாருக்கும் தன்னை யார் அண்டினார்களோ அத்தனை பேருக்கும் கருணைங்கிற மழையை பொழிந்து கொண்டே இருப்பவர் ராமானுஜர். காரே கருணை ராமானுசா, எல்லார்கிட்டையும் கருணை காட்டியவரே ராமானுஜரே, எம்பெருமானாரே, இந்த இருள் தரல் ஞாலம், இருள் தருகின்ற இந்த ஞாலம், இந்த ஞாலத்திலே 4 திசையும் கடல் சூழ்ந்திருக்கு இந்த உலகம். இதில் உன்னுடைய அருளினுடைய தன்மையை யார் அறிஞ்சாங்க? சீரிய பெருமையை, அருளினுடைய தன்மையை யார் அறிஞ்சாங்க? யாருக்குமே தெரியலையே. நித்திய உலகத்தில் இருப்பாரும் சரி, நிறைய ஞானியர்களும் சரி, அவங்க அறிஞ்சிருக்காங்க. இந்த நில உலகத்தில் யாருக்கு தெரிஞ்சது? யாருக்கும் தெரியல. இனிமே தான் தெரிய போகிறது. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா துன்பங்கள், அல்லல்னா கஷ்டம், துன்பம், பிறப்பு முதலான துன்பங்கள், என்னென்ன துன்பங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் மறைமுகமானதுல எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. நேராக என்கிட்ட உறைஞ்சி கிடக்கு.
வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கு. உறைவிடம் அதுக்கு. எல்லா துன்பங்களுக்கும் நான் தான் உறைகின்ற இடமாக இருக்கிறேன். எப்படி இந்த துன்பத்திலிருந்து நான் வெளியே வருவேன்னு நான் நினச்சிட்டு இருக்கும் போது வந்து நீ எங்கிருந்து வந்த? மேலே இருந்து எம்பெருமான் பார்த்து, என்னுடைய சிஷ்யர்கள், என்னை ஆசிரியத்து இருக்கின்றவர்கள், என்னை பற்றியவர்கள் எல்லாருக்கும் நீ அருள் செய்யணும்னு சொல்லி ஆதிசேஷனாக ஆதிசேஷனாக இருந்த உடனே இங்கே அனுப்பிச்சார். பிறர் துன்பத்தை கண்டு வருத்தப்பட்டு உன்னை இங்கே அனுப்பிச்சி வச்சாரு. எப்படி கஜேந்திரனுடைய குரல் கேட்டவுடனோ எப்படி அவர் எழுந்து வந்தாரோ, அறகுறையா வேகமாக வந்தாரோ, அதுபோல் இந்த ஐம்புலன்களால் பற்றப்பட்டு இந்த பிறப்புங்கிற இந்த படுகுழியில் விழுந்திருக்கின்ற என்னை மீட்கிறதுக்காக பரமபதத்திலிருந்து எம்பெருமானாராக நீங்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறீர்கள். அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. எம்பெருமானினுடைய ஆணையால் நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன பண்ணணும்? வந்து நீ என்னை உய்த்த பின் வந்து என்னை வாழ்விக்க செய்தீர்கள். எனக்கு உலகத்திலே இந்த உஜ்ஜீவனத்தை கொடுத்தீர்கள். எனக்கு மேம்பொருள் என்ன என்பதை உணர்த்தினீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய கல்யாண குணங்களை என்னுடைய உயிருக்குயிராக நான் நினச்சிட்டு என் ஆத்மாவுக்கு உயிராக நினைத்து கொண்டு என் வாயிலே உங்களுடைய பெருமைகளை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அது தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திக்கிறது எனக்கு. அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுடைய கல்யாண குணங்கள் எனக்கு மிக்க சுவை உடையதாக இருக்கிறது. உன்னுடைய பெருமைகளையே அடியேன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பாசுரத்துல. காரே கருணை ராமானுசர் இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிருக்குயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. பாசுரம் 26. திக்குற்ற கீர்த்தி ராமானுசனை என் செய்வினையாம் மெய்க்குற்றாம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே. இந்த பாசுரத்தில் என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய வினைகள், நான் செய்கின்ற நல்ல வினையோ தீவினையோ அனுபவித்தோ தீராத என் கர்ம வினைகள் இந்த உடலால் வைத்த குற்றமாகவும் இருக்கலாம், உண்மையாலுமே செய்த குற்றமாகவும் இருக்கலாம். அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கிட்டு வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கிற்று கண்டிலமால் அப்படிங்கிற மாதிரி போன இடம் தெரியாமல் போக்கி அதனால் விளங்கிய மலர்ச்சியுற்ற மேகத்தை கைமாறு கருதாது வள்ளல் தன்மையுடைய இந்த மேகத்தை ஒத்தவரை திக்குற்ற கீர்த்தி எத்தனை திசை என் திசை அத்தனை திசைகளிலும் பரவிய புகழையுடைய ராமானுசனை மேவினேன். அவருடைய பொன்னடி மெய்மையே வேண்டும் என்று விரும்பி பற்றுகின்ற நல்லவர்கள் இருக்காங்க. நல்லோர்னா நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்றார் போல பயன் கருதாமல் பெரியோர்கள் இருக்காங்க. எம்பெருமானார் அடிதாரும் நிழல் போல இருக்கின்றவர்கள். எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர்
எம்பெருமானாரை பெற்றுவதற்கு முன்னால் வெறுக்கத்தக்க ஞானத்திலாம் குளத்திலேயும் மாறான செயல்களில் இருந்தார்களோ அதெல்லாமே அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்பு எல்லாம் அந்த அக்குற்றம் பிறப்பிலே குற்றம் அவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் எம்பெருமானை பற்றுவதற்கு முன்ன இருந்தால் அந்த தன்மைகளோடையே அந்த எம்பெருமானாரை அவங்க மேவுனாங்க, பற்றினார்கள். திருமாமணிசர் அப்படின்னு சொல்கிறாப்புல அவர் தம் தன்மைகளே ஆட்கொள்ளுமே. அந்த எதிரம்பு கோத்து நிற்கும் நன்மை எந்தம்மை விற்கவும் பெறுவார்களை என்னும்படி அடிமை கொள்ளும். அதாவது எம்பெருமானுடைய திருவடி நிழலை எவன் ஒருத்தன் பற்றி இருக்கானோ அவன் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் என்றால் இருந்தாலும் சரி, எம்பெருமான் அவன் வாத்சல்யத்தோட அந்த குற்றங்களை எல்லாம் காணாமல் அதையே குணமாக எடுத்துப்பாராம். அது போலவே எம்பெருமானாரும் எல்லோரையும் ஆட்கொள்கிறார். எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு. எம்பெருமானார் எல்லோரையும் ஆட்கொள்ளுகிறார். வராக கோபால அவதாரம் எடுத்து தாழ்ந்த பிறவி கொண்டு பிறரை உயர்த்துவது போல செருக்குக்கு இடங்கொடாத தாழ் நிலையில் எம்பெருமானாரை மேவும் பெரியோர் தோன்றினர். அடியார்களை எந்த வகையிலும் தாழ்ந்தவர்களாக நம்ம நினைக்கவே கூடாது. அவர்களே தலைவர் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு அமுதனார் சொல்கிறார். திக்குற்ற கீர்த்தி ராமானுஜனை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்பே நம்மை ஆட்கொள்ளுமே.